இந்த மெகா தொடருக்கு பின்னாடி யார் இருக்காங்க, முன்னாடி யார் வரப்போகிறாங்க எல்லாரையுமே பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து என்னதான் கதை இதுக்கு அது தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த மெகா தொடரின் கதையை சொல்ல வருகிறார் நம்மளுடைய கதாசிரியர். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நல்ல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சிவரகசியத்தினுடைய கதையை இன்றைக்கே உங்களுக்கு சொல்லிவிட்டால் அது அத்தனை சுவாரஸ்யமாக இருக்காது. சில விஷயங்களை மூடி வைத்துத்தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் இந்த தொடர் எந்த பாதையிலே எப்படி செல்லும் என்பதை நான் சற்று கோடு காட்ட விரும்புகிறேன். சிவரகசியம் என்று சொன்ன உடனே இது ஏதோ ஒரு புராண சம்பந்தப்பட்ட முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் நனைந்த தோய்ந்த என்று உங்களுடைய கற்பனைகள் இதில் விரியலாம். அது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு இந்த கதைக்குள்ளே விஞ்ஞான தேடலும் இருக்கிறது. இந்த கதைக்குள்ளே நிறைய ஆன்மீக கேள்விகள், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. நிறைய ஆன்மீக விஷயங்களை நாம் நம்பிக்கை அடிப்படையில் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பல கேள்விகளுக்கு பல பேருக்கு விடை தெரியாது. நெற்றியில குங்குமம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், பல பேருக்கு எதற்கு என்று சரியான காரணம் தெரியாது. இப்படி நுட்பமான சின்ன விஷயத்தில இருந்து மிகப்பெரிய விஷயம் வரையில இந்த கதையில அதற்கெல்லாம் அங்கங்கே விடை சொல்லப்பட இருக்கிறது. இந்த கதையில ரொம்ப விசேஷமாக போக போகின்றவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் என்று சொன்னவுடன் முனிவர்கள் என்று ஒரு கேட்டகரி இருக்கு, ரிஷிகள்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஆனால் இந்த சித்தர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் ஒரு முனிவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை மனசுல வச்சு தவம் செய்வார்கள். அவர்களுக்கு முறை இருக்கிறது, வழி இருக்கிறது, இப்படித்தான் போக வேண்டும் அப்படிங்கிற நெறி இருக்கிறது. இதெல்லாம் எதுவுமே கிடையாது சித்தர்களுக்கு. அவர்கள் தன் போக்கிலே போய் தன்னை தனக்குள்ளே தேடி கண்டுபிடித்துக் கொண்டவர்கள். இதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம். சித்தர்கள் கூட்டத்துக்குள்ள போனால் நமக்கு ரொம்ப பெரிய புதிர். அவர்களை விளங்கிக் கொள்வது ரொம்ப கஷ்டம். அதே சமயம் மிக சிறிய விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை சாதாரணமாக அவர்கள் சாதித்து விட்டு போய்கொண்டே இருப்பார்கள். நான் சித்தர்களை மையமாக வைத்து சில நாவல்கள் பண்ணியிருக்கிறேன். அவைகள் எல்லாம் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு என்னுடைய கதைகளிலே சித்தர்கள் ஏன் வரவில்லை என்று பலர் கேட்பது வழக்கம். எப்ப பார் அதையே எழுதி கொண்டிருந்தால் அது சிறப்பாக இருக்காது. நான் ஒரு வெர்சடைல் ரைட்டர். நான் எல்லா விதமான களங்களிலேயும் ட்ரை பண்ண ஒரு எழுத்தாளர். இந்த கதையை பொறுத்த மட்டிலே பூமிகாத்தான்பட்டி என்கின்ற கிராமத்திலே நடக்கின்ற ஒரு சம்பவம் தான் இந்த கதை. அது என்ன பூமிகாத்தான்பட்டி என்று பெயரை சொல்லும் பொழுதே உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும். இந்த பூமியை காக்கின்ற ஒரு பட்டி, ஒரு கிராமமாக அது இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கம் ரசமணீஸ்வரர் என்று பெயர். அதாவது பாதரசத்தினாலே செய்யப்பட்ட ஒரு லிங்கம். பாதரசம் என்பது உருகி ஓடக்கூடியது. அதை யாரும் அது திரவ வடிவம், அதை திடப்படுத்த முடியாது. ஆனால் சித்தர்கள் சிலர் உரிய மூலிகை சாறுகளை சேர்த்து அதை திடப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஒரு வகையில அது இந்த ஆட்டம் தியரி என்று ஒன்று சொல்வார்கள் அல்லவா, அதை போல அது ஒரு கெமிக்கல் சார்ந்த ஒரு விஷயமும் கூட. அங்கே ஒரு பெரிய வேதியியல் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ரசமணீஸ்வரர் லிங்கத்தை எப்படி அணுக வேண்டும், எப்படி பூஜிக்க வேண்டும் என்பதெல்லாம் சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப விரிவா சொன்னா இது ஒரு விஞ்ஞானம் தான். இதுல எந்த விதமான ஒரு மெய்ஞான ரகசியத்திற்கும் இங்க எந்த விதமான இடமும் இல்லை. ஆனால் அதையெல்லாம் கடந்து அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாலே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. சித்தர்களுக்கு பின்னாலே ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. இந்த ரகசியத்தை ஒரு பாத்திரம் எப்படி தெரிந்து கொள்ள துடிக்கிறது என்பதுதான் கதை. அமெரிக்காவிலே இருந்து வருகிற ஒருவர் இந்த ஊரிலே இந்த லிங்கத்தின் காரணமாக, சித்தர்கள் வழிபடுவதன் காரணமாக எப்பொழுதும் நல்ல மழை பெய்து கரும்பு விளைச்சலும் நெல் விளைச்சலும் மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால இங்க ஒரு சர்க்கரை தொழிற்சாலை தொடங்கினால் போக்குவரத்து செலவில்லாமல் சுலபமாக பெரிய வெற்றியை அந்த தொழிலிலே அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது அவர் அங்கே தொழிற்சாலை அமைக்க விரும்புகிறார். ஆனால் அங்கே தொழிற்சாலை அமைந்தால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில சிறப்புகள் கெட்டு போகும். எந்தெந்த மாதிரியான சிறப்புகள் எல்லாம் கெட்டு போகும் என்பதெல்லாம்
கதையில விரிவாக சொல்லப்படுகிறது. ஆகையினால அங்கே அவரால் தொழிற்சாலையை தொடங்க முடிந்ததா அல்லது முடியாமல் போனதா? இந்த போராட்டம் தொழிற்சாலை தொடங்கணும்னு சொன்னா சித்த ரகசியங்கள் தெரியணும். அதனால அமெரிக்காவிலிருந்து வந்த அந்த நபர் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சித்த ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு போராடுவதும் அவருக்கு அது தெரிய வந்ததா இல்லையா என்பதும் இதுதான் கதை. இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் இதனுடைய கிளைமாக்ஸ். நான் எப்பொழுதுமே காடுகளை ரொம்ப பெரிதாக நினைக்கின்றவன், செடி கொடிகளை ரொம்ப பெரிதாக நினைக்கின்றவன். என்னுடைய வீட்டில் கூட என்னுடைய சின்ன வீடு, ஆனால் அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 400 செடியை வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அது கூட நான் செலவழிக்கிறேன். எனக்கு இயற்கை ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். இன்றைக்கு இயற்கைக்கு எதிரான ஒரு சூழல் சர்வசாதாரணமாக நிலவி கொண்டிருக்கிறது. இந்த கதையில நம்முடைய காடுகள் எந்த அளவிற்கு சிறப்பானது, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு செடியும் எந்த அளவிற்கு உன்னதமானது, அதை நாம் ஒரு வளர்ச்சி என்கின்ற பெயரில எப்படி அழித்துக் கொண்டிருக்கிறோம், அது காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்கின்ற ஒரு செய்தி இந்த சிவரகசியத்தின் பின்னாலே இருக்கிறது. இது ஒரு சமூக நலன் சார்ந்த, மனநலன் சார்ந்த, வாழ்வு நலன் சார்ந்த ஒரு நல்ல செய்தியை அடிப்படையாக கொண்ட, அதே சமயம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்க முடியாத ஒரு திருப்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தொடராக இது இருக்கும். இதுக்கு மேல இந்த தொடர் பத்தி இந்த மேடையில் ரொம்ப ஜம்பமா பேசுறது அப்படிங்கிறது சரியில்லை. ஏன்னா நான் பேசக்கூடாது, பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசணும். ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில ஒரு சின்ன அறிமுகம், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோடி காட்டணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தின் காரணமாக நான் இந்த அளவிற்கு இந்த மேடையில பேசியிருக்கிறேன். இதை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இயக்குனர் லிங்குசாமிக்கு ஒரு வகையில் நான் பெரிய ரசிகன். அவருடைய பல படங்களில் நான் ரொம்ப நிறைய விஷயங்களை வியந்திருக்கிறேன். ரொம்ப சினிமா தெரிந்த இயக்குனர்கள் இந்த சென்னையில் ரொம்ப சிலர் தான், அதில் அவர் ஒருவர் என்பது என்னுடைய பணிவான கருத்து. ரொம்ப அற்புதம். ஒரு சாதாரண ஒரு ஒன்லைன் விஷயத்தை கூட ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சுவாரஸ்யமாக சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் சுவாரஸ்யமாக சொல்வதில் அவர் ரொம்ப ஒரு சிறந்த இவர். அது மட்டுமல்ல, ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து இன்றைக்கு மேல்மட்டத்திற்கு வந்து அதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு இந்த துறையில இன்னமும் புதிதாக என்ன சாதிக்கலாம் என்கின்ற ஒரு வேட்கையோடு இருப்பவர். அவர் இன்றைக்கு இதை தொடங்கி வைத்திருப்பது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். சிவ ரகசியத்தை லிங்குசாமி என்கின்ற நபரே தொட்டிருப்பது என்பது சிவத்தை இன்னொரு சிவம் தொட்டது போன்ற ஒரு பொருத்தமாக நான் இந்த வேளையில பார்க்கிறேன். இதை தயாரிக்கின்ற திரு ராமநாதன் சார் அவர்களை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல தேவையே இல்லை. அவர் இந்த அபிராமி மாலும் சரி, அவரும் சரி, இந்த சென்னை பிரசித்தம் மட்டுமல்ல, அவர்கள் ரொம்ப தமிழக பிரசித்தம். அவருக்கு இருக்கக்கூடிய பக்தி, அவருக்கு இருக்கக்கூடிய வள்ளல் குணம் மற்றும் அவருக்கு இருக்கக்கூடிய வெளிப்படையான தன்மை, முடிவெடுப்பதில் அவரை போல ஒரு வேகமாக முடிவெடுக்கக்கூடிய ஒருவரை நான் பார்த்ததே கிடையாது. பளிச்சு என்ற முடிவுகளை எடுத்து செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய வேகம், ஒரு நல்ல கலை உள்ளம் படைத்தவர்களுக்கு, இயக்குநர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு ராமநாதன் சார் போல ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாக்கா இமயமலையை சாதாரணமா தொடலாம். அந்த அளவிற்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்டவருடைய தயாரிப்பிலே என்னுடைய அருமை நண்பர் நித்யானந்தம் அவர்கள் இதை இயக்க இருக்கிறார். நித்யானந்தம் சின்ன திரையும் சரி, பெரிய திரையும் சரி, அதனுடைய இலக்கணங்களை ரொம்ப தெளிவாக அறிந்தவர். நித்யானந்தத்துக்கிட்ட இருந்து நான் நிறைய சினிமா கற்றுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப தன்னை வெளிக்காட்டி கொள்ளாத, தன்னுடைய திறமையை முன்னிறுத்தி தன்னை பின்னிறுத்தி கொண்டு செயல்படுகிற ரொம்ப பணிவான நபர். ஒரு பெரிய எதிர்காலத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த துறையில திறமைக்கு சமமாக அதிர்ஷ்டம் வேண்டும். எனக்கு தெரிந்து மிக 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 திறமைசாலிகள் மிக குறைவான அதிர்ஷ்டம் காரணமாக அறியப்படாமல் இருக்கிறார்கள். மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் மிக குறைவான திறமை இருந்தாலும் அறியப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய நித்யானந்தத்திற்கு எனக்கு தெரிந்து இந்தியில இருந்து ஒரு அதிர்ஷ்டம் தொடங்கி இருக்கிறது. அவர் ஒரு திரைப்படத்தையும் இயக்கியிருக்கிறார். புதியதோர் உலகம் செய்வோம் என்கின்ற அந்த திரைப்படமும் விரைவிலே வெளியாக இருக்கிறது. அதுவும் அவருக்கு மிகப்பெரிய அளவில் பெருமை சேர்க்கும். இந்த தொடரை நான் அவரை நம்பித்தான் எழுதுறேன். அவர் நிச்சயமா நான் என்ன நினைக்கிறேனோ, நான் நினைப்பதை கிழங்கு போல அப்படியே எடுத்து காட்சியாக கொடுக்கக்கூடியவர். இதற்கு வசனம் எழுத போகிற நண்பர் அசோகன் புகுந்த வீடு தொடருக்கு எனக்கு சேர்ந்து எழுதியவர். அதுல நான் அவருடைய ஆற்றலை தெரிந்து கொண்டேன். நான் ஒரு காட்சியை கொடுத்து விட்டு போனோட நான் நினைத்து பார்க்கறதை விட ரொம்ப அழகாக நிறைய வார்த்தைகளை போட்டு அவர் சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு நிறைவு. நான் கூட இப்படி யோசிச்சு பார்க்கல, நீங்க ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக நிறைய தொடர்களுக்கு எழுதியவர், பழுத்த அனுபவசாலி. இப்படி
ஒரு நல்ல அனுபவப்பட்டவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்து வெகு வேகமாக களிறு போல் முன்னேறுகின்ற ஜி தொலைக்காட்சியில இன்றைக்கு அந்த தொலைக்காட்சி வந்து ஏதாவது புதிதாக செய்து சாதிக்க வேண்டும் என்கின்ற வேகத்திலே அது வந்து நிறைய புதுமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சியில குறிப்பாக அதுல கிரியேட்டிவ் ஹெட்டா இருக்கிற அந்த சீதா மேடத்தை பற்றி நான் சொல்லணும். நம்ம ராமநாதன் சார் சொன்னது போல அவர்கள் வந்து வயதான ஒரு இளம் பெண். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வேகம் இருக்கிறதே அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய மேற்பார்வையில மொத்தத்தில் சொல்ல போனால் நல்ல அழகான மலர்கள் எல்லாம் கோர்த்த ஒரு கதம்ப மாலை எப்படி இருக்குமோ அதை போல இந்த விஷயம் அமைந்திருக்கிறது. இது ஜனங்களை சென்று சேர வேண்டும். நிச்சயமாக சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் அடைவோம் என்று நான் நம்புகிறேன். இதில் பணியாற்ற போகின்ற பல கலைஞர்கள் மற்றும் இது தொடர்பாக சகல அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இரவினிலே இந்த ரகசியம் உங்கள் காதுகளிலே ரகசியமாக ஒலிக்கட்டும். நீங்கள் அதை கேட்டு மகிழ வேண்டும் என்கின்ற என்னுடைய விருப்பத்தை சொல்லி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.